வணக்கம் மகாத்ரேயா. மகாத்ரே சொல்லிக் குடுத்தது உண்மையான ஆன்மீக வளர்ச்சி அப்படின்றது, மத அடையாளங்களையும், அந்த பிடிப்புகளையும் தாண்டி போறது ஆன்மீக வளர்ச்சி அப்படின்னு சொல்லிக் குடுத்துருக்கீங்க. ஒரு குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால ஒரு மதத்த பின்பற்றின்னு இருக்கேன். அதுல எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு, அத பண்ணின்னு இருக்கேன். மகாத்ரே சொல்லிக் குடுக்கறதுனால, அந்த ஆன்மீக குணங்கள் நெறைய வளர்ந்திருக்கு. இன்னும் ஆழ் மனதில அது ஆழ்மையா தான் இருக்கு. ஸோ, அந்த மத அடையாளங்கள் தாண்டி போனா தான் ஆன்மீக வளர்ச்சி அப்படின்றதா? இல்ல இது பிடிச்சிருந்தே நம்ப ஆன்மீக வளர்ச்சி ஃபர்தரா பண்ணலாமான்றது தான் கொஸ்டின். அதாவது ஆன்மீக வளர்ச்சியில வந்துட்டு மத வெறிய தாண்டி போகணும் சொல்லிருக்கோம். மதத்தை தாண்டி போகணும்னு சொல்லணும். ஓகே. கிறிஸ்டியன் வந்து ஒரு உண்மையான கிறிஸ்டியனா இருந்தா வேற எந்த மதத்து மேலேயும் ஒரு வெறுப்போ கருத்தோ வேற்றுமையோ இருக்காது. ஏன்னா லவ் தை நெய்பர் ஆஸ் யூ லவ் தை செல்ஃப், லவ் யுவர் எனிமீஸ் சொன்ன ஒரு மதத்துல இன்னொருத்த வந்து கிறிஸ்டியனா இல்லைன்றதுனால எனக்கு அவன் மேல வந்துட்டு ஒரு ஹேட்ரேட்டோ, ஒரு ஹர்ட்டோ, ஒரு ஜட்மெண்டோ, ஒப்பீனியனோ வரக்கூடாது. நீ உண்மையான ஆன்மீகவாதியா இருன்னும் போது நான் ஒரு ஆஸ்திகனை கூட ஒரு வெறுப்போட பார்க்க முடியாது. ஏன்னா வந்துட்டு எல்லா உயிரினங்களுமே வந்துட்டு ஒரே ஆத்ம சக்தியில உண்டானதுன்றதுதான் இந்த ரெண்டு கையும் எடுத்துன்னு வரும். ஓகே, நானும் அந்த ஆத்ம சக்தியிலேருந்து தான் வந்திருக்கேன், நீயும் அந்த ஆத்ம சக்தியிலேருந்து தான் வந்திருக்க, எல்லாமே. இப்ப அவர் வந்துட்டு இஸ்லாமியரா இருந்தாலும் சரி, நாஸ்திகனா இருந்தாலும் சரி, மலையாளியா இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கனா இருந்தாலும் சரி, ஒரு உண்மையான ஆன்மீகவாதி வேற்றுமை காரணமா ஒரு வெறுப்போ ஒரு ஜட்மெண்டோ டெவலப் பண்ணிக்க முடியாது. So Maitreya says the proof of true spiritual evolution is to outgrow all discrimination, not just religion. அது எந்த விதமான பேதங்களும் இல்லாம ஆண் பெண், பணக்காரன் ஏழை, வெள்ளை சதை கருப்பு சதை, சொந்த நாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன், என் மதத்தை சேர்ந்தவன் வேற மதத்தை சேர்ந்தவன், எந்த விதமான ஒரு பிரிவினை எண்ணமும் இல்லாம இருந்தாதான் உண்மையான ஆன்மீகவாதி. சோ மாத்திரையோட டீச்சிங்ல வந்துட்டு நீ பின்பற்றத விட்டுடுன்னு சொல்லல. அதுல என்னெல்லாம் சிறுமைகள் இருக்கு, அதுல என்னெல்லாம் வந்து பெட்டினஸ் அண்ட் வாட் எவர் இஸ் நாட் ரைட், அதை டிராப் பண்ணுன்னு தான் சொல்றோம். சுத்தம்ன்றது வந்துட்டு வெளிப்புறமா என்ன இருக்குன்றது உள்புறமா என்ன, உள்ளுக்குள்ள தூய்மையானவனா சுத்தமா இருக்கணும்ன்றதுதான் எசென்சியல் டீச்சிங் ஆஃப் Maitreya. The proof of true spiritual evolution is in the manifestation of purity. So உள்ளுக்குள்ள பியூரா இருக்கணும் தான் சொல்றோம். சோ உங்களுக்கு வந்துட்டு உங்க மதத்தை பின்பற்றதுனாலதான் உங்களுக்கு வந்து ஆன்மீக வளர்ச்சி இருக்குன்னா பின்பற்றிப்போம். பட் ஆனா இதுதான் என் வழின்றதுனால மத்த வழியெல்லாம் தப்பான வழி கிடையாது. ஒரே இடத்துக்கு 8 வழியில வந்து சேரலாம். சோ ஆன்மீக வளர்ச்சிக்கு எத்தனையோ பாதைகள் இருக்கு. இது உங்க பாதைன்னா நீங்க அதை பாதை ஃபாலோ. மை வே இஸ் ரைட், சோ எவ்ரி அதர் வே இஸ் ராங் தான் பிரச்சனையே தவிர, மை வே இஸ் ரைட் ஃபார் மீ, யோர் வே இஸ் ரைட் ஃபார் யூ பிரச்சனையே கிடையாது. So Maitreya is not just saying that true spiritual evolution is to outgrow from the bondage of all religion. Maitreya is saying true spiritual evolution is to outgrow all forms of discrimination. And how do I know there is true spiritual evolution? The proof of true spiritual evolution is in the manifestation of purity. எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு நெய் விஷயத்துலலாம் சொல்றோம், சுத்தமான நெய். மனுஷன் சுத்தமான மனுஷனா இருந்தான்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தான் ஆன்மீகவாதி. That's all I'm saying.